எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து ஏடிஎம்கேல தான் ஏடிஎம்கேல பயணிக்கிறாரு அவர். இருக்கிறாரு. பல வெற்றி தோல்விகள் அதிமுக சந்தித்த போதும் அவர் அதில் இருக்கிறாரு. பல கூட்டணிகள்லையும் அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் இந்த முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக, ஒரு அரசியல் எதிர்காலத்துக்காக, வழக்கமாக கட்சி மாறுறவங்க அதுக்கு தானே மாறுவாங்க. கண்டிப்பா. இல்ல இங்க இப்ப சீட்டு இவரு கிடைக்கலன்னா வந்து ஒரு மாறுவாங்க. அவர் வாழ்க்கையோட ஒரு பெரும்பகுதிய ஒரே கட்சியில கழிச்சுட்டாரு. இப்ப ம். மாறுறதுக்கான காரணம் என்னங்கிறத எனக்கு புரியல. அதான் உங்கள்ட்ட அதுதான். கேட்கிறேன். அவர் என்னன்னா, இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி தன்னுடைய கண் முன்னால அழியறத அவரால பார்க்க முடியல. இதுதான் உண்மையான ரீசன். அவர் இத சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லல அப்படின்னாலும் கூட இதுதான் ரீசன். ஏன்னா, அவர் அந்த கட்சியில இருக்கலாம். ஏன்னா, அவருடைய சீனியாரிட்டிக்கு வந்து அவருக்கு அங்க ஏதோ ஒரு பதவிய அடுத்தடுத்த தேர்தல்கள்ல கண்டிப்பா குடுப்பாங்க. அதனால அவருக்கு அங்க அங்கீகாரம்ங்கிறது இருக்கு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதிமுகவே வெற்றி பெற்றாலும் கூட, எப்படி மகாராஷ்டிரால வந்து கவுத்துட்டு பிஜேபி வந்தாங்களோ, அதே போல இங்கேயும் வந்துருவாங்க. அத நான் வந்து எதற்கு அங்க இருந்து நான் எதற்கு பார்க்கணும்?